புத்தியுள்ள மனுஷர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். அதேபோல் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நாம் வெளிப்படுத்தலின் அந்த 3வது வசனத்தை நாம் வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அந்த வெளிப்படுத்தலின் புஸ்தகத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குறைந்தபட்சமாக அந்த வெளிப்படுத்தலின் புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள், வாசித்தாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதாக பரிசுத்த யோவான் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் வெளிப்படுத்தலின் காணப்படுகின்ற செய்திகளையும் வார்த்தைகளையும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த மாதத்திலே சமாதானத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அஸ்திபாரம் கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் மிகுந்த சமாதானத்தோடு இருப்பார்கள். எவ்வளவு அழிவுகள் வந்தாலும், எவ்வளவு பேரழிவுகள் வந்தாலும், யுத்தங்களின் செய்திகள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் எது வந்தாலும் இந்த மாதத்திலே உங்களை அசைக்காது. ஏனென்றால் உங்கள் அஸ்திபாரம் கண்மலையின் மேல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல், அவருடைய வார்த்தையின் மேல், அவருடைய கற்பனைகள் மேல் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மாதத்திலே மிகுந்த சமாதானத்தோடு கர்த்தர் உங்களை காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். அவருடைய வசனத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். அவருடைய வேதத்தை நேசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தலின் ஆகமங்களை நாம் வாசித்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.